அன்னபூரணி அம்மான் உலகிற்கு அன்னம் அருளும் தெய்வத்தின் ஆன்மீக கதை. இந்த உலகில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான 3 அடிப்படை விஷயங்கள் உணவு, உடை, உறைவிடம் என்று கூறப்படுகிறது. இதில் உணவு மிக முக்கியமானது. உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அந்த உணவின் தெய்வமாக பசியால் வாடும் உலகிற்கு அன்னம் வழங்கும் தாயாக வழிபடப்படுபவர் அன்னபூர்ணி அம்மன். அன்னபூர்ணி அம்மன் என்பது உணவு வழங்கும் தெய்வமாக மட்டுமல்ல, அன்பு, கருணை, பகிர்வு, சமநிலை ஆகியவற்றின் வடிவமாகவும் கருதப்படுகிறார். உலகில் உள்ள உயிர்களுக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய தர்மம் என்பதை கற்றுக் கொடுக்கும் தெய்வம்தான் அன்னபூர்ணி அம்மன். அன்னபூர்ணி அம்மனின் தெய்வீக அர்த்தம் அன்னம் என்றால் உணவு, பூர்ணி என்றால் முழுமை அல்லது நிறைவு. அதாவது உலகிற்கு முழுமையான உணவையும் வளத்தையும் வழங்கும் தெய்வம் என்பதே அன்னபூர்ணி அம்மனின் அர்த்தம். அவர் கையில் இருக்கும் பாத்திரம் அன்னத்தை குறிக்கிறது. மற்றொரு கையில் இருக்கும் கரண்டி உலக மக்களுக்கு அந்த அன்னத்தை வழங்குவதை குறிக்கிறது. இது தெய்வத்தின் கருணையையும் தாயின் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. சிவ மற்றும் பார்வதி பற்றிய தெய்வீக நிகழ்வு. ஒரு நாள் பரம்பொருளான சிவபெருமான் தன் சீடர்களுக்கும் தேவர்களுக்கும் உலக வாழ்க்கையை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் கூறினார், இந்த உலகில் காணப்படும் அனைத்தும் மாயை. பொருள், செல்வம், உணவு, உடை அனைத்தும் நிலையற்றவை. அந்த நேரத்தில் அருகில் இருந்த பார்வதி தேவி அந்த வார்த்தைகளை கேட்டார். அவர் நினைத்தார், உணவும் மாயை என்றால் உயிர்கள் எப்படி வாழ முடியும்? பார்வதி தேவிக்கு அந்த வார்த்தை ஏற்றதாக தோன்றவில்லை. உலகிற்கு உணவு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்த வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். உலகிலிருந்து உணவு மறைந்த நாள் பார்வதி தேவி தன் தெய்வீக சக்தியால் உலகிலிருந்து அன்னத்தை மறைத்து விட்டார். சில நாட்களில் உலகில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நிலங்களில் பயிர்கள் வளரவில்லை, மரங்களில் பழங்கள் கிடைக்கவில்லை. மனிதர்களும் விலங்குகளும் பசியால் தவித்தனர். அரசர்கள், முனிவர்கள், பொதுமக்கள் அனைவரும் பசியால் வாடினர். உலகம் முழுவதும் ஒரு பெரிய துன்பம் பரவியது. சிவபெருமானின் உணர்வு. அந்த நிலையை பார்த்து சிவபெருமான் உணர்ந்தார், உணவு இல்லாமல் உலகம் இயங்க முடியாது. அப்போது அவர் பார்வதி தேவியின் சக்தியை உணர்ந்தார். உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு என்பது பரம அவசியம் என்பதை புரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் பார்வதி தேவி ஒரு புதிய ரூபத்தில் தோன்றினார். காசியில் தோன்றிய தெய்வம் பார்வதி தேவி அன்னபூர்ணி அம்மன் ரூபத்தில் காசி நகரில் தோன்றினார். அங்கு அவர் ஒரு பெரிய அன்னபாண்டத்துடன் அமர்ந்து உலக மக்களுக்கு உணவு வழங்கத் தொடங்கினார். அவர் அருகில் வந்த ஒவ்வொருவருக்கும் அன்னம் வழங்கினார். பசியால் வாடிய மனிதர்களுக்கு, துன்பத்தில் இருந்த முனிவர்களுக்கு, அலைந்தாடிய யாசகர்களுக்கு அனைவருக்கும் அவர் அன்புடன் உணவு அளித்தார். சிவபெருமான் பிச்சை எடுத்த நிகழ்வு உலகிற்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துவதற்காக ஒரு தெய்வீக நிகழ்வு நடந்தது. சிவபெருமான் தானே ஒரு பிச்சைக்காரன் போல வந்து அன்னபூர்ணி அம்மனிடம் அன்னம் கேட்டார். அப்போது அன்னபூர்ணி அம்மன் தன் கையால் சிவபெருமானுக்கு அன்னம் அளித்தார். இந்த நிகழ்வு ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை சொல்லுகிறது. உணவு தருவது தெய்வீக தர்மம். அந்த நாளிலிருந்து உலகம் முழுவதும் அன்னதானம் மிக உயர்ந்த தர்மமாக கருதப்படுகிறது. அன்னதானத்தின் மகத்துவம் சாஸ்திரங்களில் ஒரு பெரிய சொல்லுண்டு. அன்னதானம் பரமதானம். இதன் பொருள், உணவு வழங்குவது எல்லா தானங்களிலும் உயர்ந்தது. ஏனென்றால் பசி என்பது மிகப்பெரிய துன்பம். உணவு கிடைத்தால் உடனே அந்த துன்பம் நீங்கும் உயிர் காப்பாற்றும் தர்மம் அது. அதனால்தான் பல கோவில்களில் அன்னதானம் செய்யும் வழக்கம் உள்ளது. அன்னபூர்ணி அம்மனின் கருணை. அன்னபூர்ணி அம்மன் தாயாக கருதப்படுவதற்கு காரணம் அவர் காட்டும் கருணை. ஒரு தாய் தனது குழந்தைக்கு உணவு கொடுப்பது போல அம்மன் உலக மக்களுக்கு அன்னம் வழங்குகிறார். அவரை பக்தியுடன் வழிபட்டால் வீட்டில் உணவு குறைவு இருக்காது, செல்வ வளம் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கும், மனதில் திருப்தி உருவாகும். காசி அன்னபூர்ணி கோவிலின் சிறப்பு. இந்த தெய்வத்தின் முக்கியமான ஆலயம் காசி நகரில் உள்ளது. அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். அந்த கோவிலில் ஒரு முக்கியமான மரபு உள்ளது, பக்தர்கள் அன்னதானம் செய்வது. அது அம்மனின் அருளை பெறும் மிகப்பெரிய வழியாக கருதப்படுகிறது. ஆன்மீக பாடம். அன்னபூர்ணி அம்மன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். உணவை வீணாக்கக்கூடாது, பசியுடன் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும், பகிர்ந்து கொள்வது வாழ்க்கையின் உண்மையான செல்வம், கருணைதான் உண்மையான ஆன்மீகம். வீட்டில் அன்னபூர்ணி அம்மனை வழிபடும் முறை. வீட்டில் சமைக்கும் முன் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்யலாம். அன்னபூர்ணி அம்மனே, எங்கள் வீட்டில் உணவு குறைவு இல்லாமல் எப்போதும் அருள் புரியுங்கள். சிலர் சமைத்த உணவில் சிறிது பகுதியை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுப்பார்கள்.
இது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. வாழ்க்கையின் உண்மை அன்னபூர்ணி அம்மன் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. உணவு என்பது வெறும் பொருள் அல்ல, அது தெய்வத்தின் அருள். நாம் தினமும் சாப்பிடும் ஒவ்வொரு தானியமும் தெய்வ அருளால் கிடைக்கிறது. அதை நினைத்து நன்றி கூறும் மனம் இருந்தால் வாழ்க்கை வளமாகும். உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு வழங்கும் தாயாக விளங்குபவர் அன்னபூர்ணி அம்மன். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய ஆன்மீக பாடம். பசியை போக்கும் செயல்தான் மிக உயர்ந்த பூஜை. நாம் உணவை பகிர்ந்தால் அது தெய்வ சேவையாக மாறும். அன்னபூர்ணி அம்மனின் அருள் நம் வீட்டிலும் மனதிலும் என்றும் நிலைத்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பசியின்றி வாழ வேண்டும். அன்னபூரணி அம்மாவின் அருள் பெற்ற ஒரு கிராமத்தின் கதையை பார்ப்போம் பாருங்கள். அன்னபூரணி அம்மன் அருள் பெற்ற ஒரு ஆன்மீக கதை. பழைய காலங்களில் காசி அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். கணவன் மிகவும் உழைப்பாளி, ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் செல்வம் இல்லை. அவர்களின் வீடு சிறியது, வாழ்க்கை எளிமையானது. ஆனால் அந்த வீட்டில் இருந்த மிகப்பெரிய செல்வம் பக்தி. அந்த வீட்டில் வாழ்ந்த மனைவி மிகவும் பக்தியுள்ள பத்தினி. அவள் தினமும் அன்னபூரி அம்மனை நினைத்து பூஜை செய்தாள். காலை எழுந்தவுடன் முதல் வார்த்தை அன்னபூரணி அம்மனே என்பதுதான். அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. வீட்டில் எவ்வளவு குறைவாக உணவு இருந்தாலும் அவள் முதலில் ஒரு சிறு பகுதியை பறவைகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பாள். அவள் எப்போதும் கூறுவாள், பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பதுதான் அம்மனுக்கு செய்யும் பூஜை. வாழ்க்கையின் சோதனை. ஒரு வருடம் அந்த கிராமத்தில் பெரிய வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை, நிலங்களில் பயிர் இல்லை, வேலை கிடைக்கவில்லை. அந்த தம்பதிகளின் வாழ்க்கை மிகவும் கடினமாகியது. சில நாட்களில் அவர்களுக்கே உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் கணவன் சொன்னான், நாம் ஏழைகள், நமக்கே உணவு இல்லை, இனிமேல் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த பத்தினி அமைதியாக பதில் சொன்னாள், அன்னபூரி அம்மன் நம்மை காப்பார், நாம் பகிர்ந்தால்தான் அவர் அருள் பெருகும். தெய்வீக தரிசனம். ஒரு நாள் மதியம் அந்த வீட்டின் வாசலில் ஒரு வயதான பிச்சைக்காரி வந்தாள். அவள் மிகவும் பசியுடன் இருந்தாள். அம்மா, கொஞ்சம் உணவு கிடைக்குமா என்று கேட்டாள். அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தது மிகவும் சிறிய அளவு அரிசி மட்டுமே. அது அந்த தம்பதிகளுக்கு ஒரு நாள் உணவாக இருந்தது. கணவன் தயங்கினார். ஆனால் அந்த பத்தினி சிரித்தபடி அந்த அரிசியை சமைத்து அந்த வயதான பெண்ணுக்கு உணவாக கொடுத்தாள். அந்த பெண் மகிழ்ச்சியுடன் உணவு சாப்பிட்டாள். சாப்பிட்ட பிறகு அவள் சொன்னாள், மகளே, உன் கருணை வீணாகாது, உன் வீட்டில் இனி பசி இருக்காது. அப்படி சொல்லி அந்த பெண் அங்கிருந்து சென்றாள். அன்னபூரி அம்மனின் அருள். அடுத்த நாள் காலை அந்த பத்தினி அரிசி பானையை திறந்தாள். அவள் ஆச்சரியப்பட்டாள். பானை முழுவதும் அரிசி நிரம்பியிருந்தது. அவள் கணவரை அழைத்து காட்டினாள். அவர்கள் இருவரும் அதிசயத்தில் மூழ்கினர். அந்த இரவு அவள் கனவில் அன்னபூரி அம்மன் தோன்றினார். அம்மன் கூறினார், நேற்று உன் வீட்டிற்கு வந்த பிச்சைக்காரி நான் தான். உன் கருணையை பார்த்து மகிழ்ந்தேன். இனி உன் வீட்டில் அன்னம் குறையாது. அன்னச்சி கடையின் தொடக்கம். அந்த நாளிலிருந்து அந்த தம்பதிகள் ஒரு முடிவு செய்தனர். அவர்கள் வீட்டின் முன் ஒரு சிறிய உணவு கடை தொடங்கினர். அது ஒரு சாதாரண கடை அல்ல, அது அன்னச்சி கடை என்று அழைக்கப்பட்டது. அங்கு வரும் யாரும் பசியுடன் திரும்ப மாட்டார்கள். பணம் உள்ளவர்கள் பணம் கொடுப்பார்கள், பணம் இல்லாதவர்கள் இலவசமாக உணவு சாப்பிடுவார்கள். அந்த கடையில் ஒரு பலகை இருந்தது, பசியுடன் வந்தால் உணவு கிடைக்கும். கிராமத்தின் அதிசயம். சில மாதங்களில் அந்த சிறிய கடை மிகவும் புகழ் பெற்றது. அதிசயமாக அந்த கடையில் உணவு ஒருபோதும் குறையவில்லை. எவ்வளவு பேர் வந்தாலும் உணவு போதுமானதாக இருந்தது. கிராம மக்கள் அனைவரும் இதை அன்னபூரி அம்மனின் அருள் என்று நம்பினர். அன்னதானத்தின் சக்தி. அந்த பத்தினி எப்போதும் கூறுவாள், நாம் கொடுப்பது உணவு இல்லை, அது அம்மனின் அருள். அந்த கடை ஒரு உணவு கடை மட்டுமில்லை, அது ஒரு தர்ம நிலையம். பல ஏழைகள் அங்கு வந்து பசியை தீர்த்து கொண்டனர். பல யாத்திரிகர்கள் அங்கு உணவு சாப்பிட்டனர். வாழ்க்கையின் உண்மை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கிராமம் வளமானதாக மாறியது. அந்த தம்பதிகள் செல்வந்தர்களாக ஆனார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை மாறவில்லை. அவர்கள் இன்னும் அதே எளிமையுடன் அன்னதானம் செய்தனர். ஆன்மீக பாடம். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. உணவை பகிர்ந்தால் செல்வம் பெருகும். கருணை தெய்வத்தை மகிழ்விக்கும். அன்னதானம் மிக உயர்ந்த தர்மம். அன்னபூரி அம்மன் எப்போதும் பசியை போக்கும் மனிதர்களை ஆசீர்வதிப்பார். முடிவு. உலகில் பல தெய்வங்கள் உள்ளன, ஆனால் பசியை போக்கும் தாயாக விளங்குபவர் அன்னபூரி அம்மன். அவர் அருளை பெற ஒரு பெரிய பூஜை தேவையில்லை. ஒரு பசியான மனிதனுக்கு உணவு கொடுத்தால் போதும். அதே அன்னபூரி அம்மனுக்கு செய்யும் மிக உயர்ந்த பூஜை.
ஓம் அன்னபூரணி, அம்மாவை போற்றி போற்றி.